நிறைய வீடுகளில் இப்போ திண்ணை இல்லை. நம்முடைய மதுரையினுடைய மேடை கலைவாணர் நன்மார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு காலத்தில் நம்ம வீடுகளில் திண்ணை இருந்தது, திண்ணையில் ஒரு பானை இருந்தது, பானையில் தண்ணி இருக்கும், யார் வந்தாலும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அந்த திண்ணையில் இளைப்பாரி விட்டு தண்ணீரை குடித்து விட்டு போவார்கள். கொஞ்சம் வெளியூர்காரங்களாக இருந்தால் நீராகாரம், மோர், சமயத்தில் சோறு கூட கொடுப்பாங்க. இது ஒரு காலத்தில் திண்ணை வைத்து வீடு கட்டிய பழக்கம் இருந்தது. நன்மார் என்ன சொல்லுவார்னா, இப்போ வறுமை அதிகரிக்க அதிகரிக்க திண்ணை காணா போச்சு, இருந்த திண்ணையும் வெத்தலாக்கு கடைக்கு வாடகைக்கு விட்டாங்க. இப்போ இருந்த வெத்தலாக்கு கடையில் தான் வாடகைக்கு விட்டுருக்காங்க திண்ணையை. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா முற்றம் இருக்கும், சில செட்டிநாடு வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுற்றி திண்ணை மாதிரி இருக்கும், நடுவே ஒரு முத்தம் இருக்கும். ஒரு முறை மன்னை நாராயணசாமி வீட்டுக்கு கலைஞர் போயிருக்கிறார், வீட்டை பூரா சுற்றி காட்டியிருக்கார். சுற்றி காட்டுற மாதிரி ஒரு வீடு இருந்திருக்கு அவருக்கு. இப்போ நம்ம வீட்டில் சுற்றி காட்டுறதுக்கு என்ன இருக்குது? சுற்றி காட்டிட்டு வரும் பொழுது ஒரு முத்தத்தை காட்டி மன்னையார் சொன்னாராம், கலைஞர் அவர்களே, இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன். பெரும்பாலும் இப்போ பிரசவம் அங்கே தான் நடந்திருக்கும். கலைஞர் சொன்னாராம், விடியா எல்லாரும் முத்தத்தெல்லாம் பிறந்தாங்க, நீ ஒருத்தன் தான் ஏதோ முத்தத்தில் பிறந்த மாதிரி அதிசயமாக சொல்கிறேன் அப்படின்னாராம். அது அவருடைய சமயோகிதம். இப்போ திண்ணை அப்படின்னா என்ன, அது என்ன குறிக்குது? ஒரு கவிதையில் கூட திண்ணைன்னா என்ன? திண்ணை என்பது தெருவிலே உயர்ந்தது. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், இப்படியே அறிமுகப்படுத்தலாம். ஆனால் திண்ணை என்பது ஒரு குறியீடு, ஒரு பண்பாட்டினுடைய சின்னம், எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்த இடம் தான் திண்ணைன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம யாரும் பொதுவாக திண்ணை வச்சு கட்டுறதில்லை, வரவேற்பறை வச்சு தான் கட்டுறோம். வரவேற்பறைக்கு எதுக்கு கட்டுறோம்னா, எவனும் வந்துடக்கூடாது என்பதற்காகவே கட்டப்படுகிற இடத்திற்கு பெயர் தான் வரவேற்பறை. இங்கே சில வீடுகளில் அப்படியெல்லாம் பொசுக்குன்னு உள்ளே போயிட முடியாதுங்க. வெளியே நாய், சில வீடுகளில் போர்டு போட்டுருவாங்க பார்த்தீங்களா, நாய் ஜாக்கிரதை. அது நாயா சொல்கிறாங்க ஜாக்கிரதைன்னு, நம்மளை சொல்கிறாங்க. உள்ள எல்லாம் தப்பி தோறி வந்துடாத. ஒரு வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னே போட்டிருந்தாங்க. நான் கூட என்னடா பொதுவாக ஒரு நாய் தானே வளர்ப்பாங்க, இந்த நாய் வைக்கிற கலாச்சாரமே மாறி போச்சாங்க. ஒரு காலத்தில் கிராமத்தில் நாயெல்லாம் வெளியே தானங்க தெரிஞ்சிச்சு. இப்போ போய் பாருங்க, நாயை மேய்க்கிறதே ஒரு பெரிய பணியாக சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில் பார்த்தா மாடு, நம்ம ஒரு காலத்தில் மாடு மேய்ச்சோம், இப்போ இங்கே நாய் மேய்க்கிறாங்க. அந்த நாயை கெஞ்சுறாங்க, கொஞ்சம் கக்காப்போ கொஞ்சம் கக்காப்போ. வீட்டில் புல்ல கக்கா போடுறதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இந்த நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா, நான் போய் ஐயா இருக்காரு யாரு அப்படின்னாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவனையும் சேர்த்து தான் நாய்கள்னு போட்டிருக்காங்க. அது கடிச்சா கூட பரவாயில்ல, எத்தனை ஊசின்னு கணக்கு இருக்குது, இது கடிச்சா எத்தனை ஊசின்னே கணக்கு கிடையாது. உள்ள இருக்கிறவங்க வெளியே வர்றதுக்கு தானங்க காலிங் பெல் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் அழைப்பு மணி. ஒரு படத்தில் கூட எழுதியிருப்பாங்கல்ல, அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பேத்தியை பற்றி பாட்டி பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அழைப்பு மணிங்கிறது நீங்கள் போன உடனே உள்ளே இருக்க ஐயாவையோ அம்மாவையோ கூப்பிடுறதுக்காக வைக்கிறதுக்கு பேர் தான் அழைப்பு மணி. ஆனால் ஒரு வீட்டில் அழைப்பு மணியை ஒழிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் சில வீடுகளை பார்த்துருப்பீங்க, என்னங்க உங்கள் வீட்டில் காலிங் பெல்லே இருக்குது, இல்லைங்க உள்ளே வச்சுருக்கோங்க, தெரியலையே, தெரியக்கூடாது தான் வச்சுருக்கோம். ஏன் தெரிஞ்ச மாதிரி வச்சா என்ன, கண்ட நாயெல்லாம் வந்து அடிக்கிறது இல்லை. இப்போ நான் சொன்னதனுடைய பொருள் உங்களுக்கு புரியுதா? எதுக்கு வரவேற்பறை கட்டுறாங்க அப்படின்னு. அதையும் தாண்டி நீங்கள் நாயையும் தாண்டி உள்ள போறீங்கன்னு வைங்க, உள்ளுக்குள்ளே தான் நாய் வளருது. இப்போ பெரும்பாலும் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பொமேரியன் நாயின்னு ஒன்று இருக்குது போல இருக்கு. முடினா முடிங்க, அது முகம் எங்கே தெரியல, எதுவுமே தெரியல. நான் கேட்டேன், என்ன அப்படி இப்படி இருக்கேன் நாய் அப்படின்னு. எதியா முன்பக்கம் எதியா பின்பக்கம், இவ்வளவு முடி கொச கொசன்னு இருக்கேன் அண்ணன். அவன் சொன்ன சூன்னு விரட்டு, அது எந்த பக்கம் ஓடுதோ அதான் முன்பக்கம்னா. நான் சூ அப்படின்னேன், கெக்க கெக்கன்னு சிரிக்கிறான். ஏன்டா என் நாய் ரிவர்ஸில் ஓடுதுங்கிறான். இப்போ நான் ஏன் சொன்னேன்னு புரியுதா? ஏன் வரவேற்புரைக்கு எவனும் வரக்கூடாதுன்னே கட்டி வச்சிருக்காங்கன்னு. இதையும் மீறி நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்க, ஒரு லென்ஸ் வழியாக உங்களை பார்த்த பிறகு தான் உள்ளே விடுவாங்க. நீங்கள் காலிங் பெல்லையும் அடித்து உங்கள் நல்ல நேரம் வீட்டுக்குள்ளே ஆள் இருந்து அவங்க இந்த லென்ஸ் வழியாக பார்த்தா நல்லவங்க கூட திருடங்க மாதிரி தான் தெரிவாங்க. அந்த லென்ஸில் எதை வச்சு கண்டுபிடிப்பாங்களோ தெரியல. ஒரு வேளை தெரிஞ்ச மூஞ்சியாக இருந்தால் வாங்கன்னு உட்கார வச்சுட்டு அவங்க ஒன்று டிவியை பார்ப்பாங்க, இல்லைன்னா செல்லை பார்ப்பாங்க. பேசுவது என்பதே இல்லை. சரி, திருமண வீடுகளுக்கு போய் பாருங்கள். இப்பெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டுக்காரங்க வாசலில் இருந்து வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டு விட்டாங்க. ஒரு காலத்தில் பொம்மையை நிறுத்தி வச்சுருந்தாங்க, அது நம்ம போனாலும் கும்பிடும், செருப்பு திருட வந்தவனையும் கும்பிடும். இப்போ தான் கல்யாணத்துக்கு போகிறது இல்லையே, நம்ம எங்கேயா போனேன், எந்த கல்யாணத்தில் சாப்பிட்டேன், அங்கே போய் தலையை காட்டிட்டு, இவர் ஒரு அதிசயமான தலையை கொண்ட காட்டத்தான் அவர் போகிறது. அவர் தலையை கொண்ட காட்டிட்டு அங்கே காட்டிட்டு அங்கே காட்டிட்டு, அங்கே சாப்பிடலாம்னு இங்கே விட்டு, இங்கே சாப்பிடலாம்னு அங்கே விட்டு, கடைசியாக போகிற வீட்டில் அவங்க இப்போ மண்டபத்தை பிடிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக வீட்டில் வந்து பழைய சோறு இருக்கான்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் கூட சாப்பிட்டுக்கலான்னு வைங்க,
இப்போ அந்த பொம்மையை எடுத்துட்டாங்க. அதுக்குன்னே நல்ல அழகான பெண்களை போட்டு வர்ற பூரா கும்பிடுவாங்க. நல்லவன் கெட்டவன், கல்யாண வீட்டுக்காரனா, மாப்பிள்ளை வீட்டுக்காரனா, பொண்ணு வீட்டுக்காரனா, எவன் வந்தாலும் அந்த பிள்ளைய கும்பிட்டு வாங்க, என்ன லேட்டாக வரீங்க. அவன் சொல்கிறான், 4 கல்யாண மண்டபம் பார்த்துட்டு காலை காட்டிட்டு வரான்டாமா. என்னடா பொதுவாக தலையத்தானே காட்டுவாங்க. ஏன்னா அவன் செருப்பு திருட போயிருக்கான் 4 மண்டபத்தில், எங்கேயும் அமையல, கடைசியாக இங்கே வந்திருக்கான். அவனையும் வாங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிடுறாங்க. அது போக பன்னீர் சம்பவிச்சுக்கிட்டு சில சின்ன பிள்ளைங்க நிற்க ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ அந்த பிள்ளையெல்லாம் காணாம போச்சு. அதெல்லாம் உள்ள செல் நோண்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு மிஷினை வச்சு விட்டாங்க. போன உடனே உங்கள் மூஞ்சில் சுனாமி அடித்த மாதிரி அடிக்கும். இவ்வளவையும் தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் திருமணத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். சரி, வரவேற்பறைக்கு வாங்க. இந்த பட்டுக்கோட்டையார் சொல்கிறாரு, இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி. இந்த திண்ணையில் உட்காந்து என்ன சிலபஸ்ன்னு உட்காந்தா பேசுகிறாங்க. அன்னைக்கு எவன் சிக்கிறானோ, கலைவாணர் ஒரு படத்தில் ஒரு ஜோக்கு வச்சிருப்பாங்க. 5 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இல்லாத 6வது ஒரு ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. யோக்கியனா அவனை மாதிரி ஒரு ஆள் உண்டா? அந்த 5வது ஆள் போன உடனே மற்ற 4 பேர் அவனை பற்றி பேசுவாங்க. 4வது ஆள் போன உடனே 3 பேர் சேர்ந்து அவனை பேசுவாங்க. இந்த கடைசியாக நிற்கிறவன் போகிறதுக்கு யோசிப்பான். நம்ம போனோம்னா அடுத்த டார்கெட் இவன் தான். உலகத்தில் அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன பேசுகிறான் அப்படின்னு யோசிச்சோம்னு வைங்களேன், ஒரு நொடி கூட நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. இதை நான் சொல்லலை, பட்டினத்தார் சாமிகளே சொல்கிறார். பட்டினத்தார் எல்லாத்தையும் திறந்துட்டாருங்க. எல்லாம் உண்மையான துறவியவர், உண்மையாக திறந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஊரும் சதமல்ல உற்றாரும் சதமல்லன்னு பாடிக்கிட்டு அவரும் அவருடைய சிஷ்யர் பத்திரகிரியார், அவர் ஒரு பெரிய சித்தர், 2 பேரும் வயல்ல அவ்வளவு பெரிய அந்த ஊர்லயே மிகப்பெரிய செல்வச்சீமான் பட்டினத்தார் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு வயல் வரப்புல படுத்திருக்காருங்க. அந்த பக்கம் 2 பெண்கள் வந்து தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அதுல ஒரு அக்கா சொல்லியிருக்கு, இந்த பட்டினத்தார் மாதிரி ஒரு உண்மையான துறவியை பார்க்க முடியாது. பாரு எவ்வளவு பெரிய செல்வந்த, எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த வைக்க குத்துற இந்த வயல்ல வந்து மனுஷன் துண்டோட படுத்திருக்கிறாரு, இவர் இல்ல சாமியாரு அப்படின்னு சொல்லிச்சான் ஒரு அக்கா. இன்னொரு அக்கா சொல்லிச்சான், ஆமா இவெல்லாம் பெரிய சாமியாரு. ஏக்கா அப்படி சொல்ற? படுத்தா கூட இன்னமும் வரப்பு சுகத்துக்கு தானே வரப்புல தலை வச்சிருக்கான். எல்லாம் வீட்டில் மெத்தையில தலைவாணி வச்சிருந்த சுகம் அவனுக்கு இன்னும் போகல, அதனால தான் வரப்புல தலை வச்சு படுத்திருக்கான் அப்படின்னு ஒரு அக்கா. இதை கேட்டிருக்காரு, ஆஹா எல்லாத்தையும் திறந்து அந்த வரப்புல தலை வைக்கிற பழக்கத்தை விட்டுட்டோமேன்னு வரும்பொழுது பொசுக்குன்னு கீழே இறங்கி படுத்துட்டார். 2 பேரும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வரும்பொழுது கேட்டிருக்காப்ல, இங்க பாருக்கா உண்மையான துறவி, நீ ஒரு வார்த்தை சொன்னியா இந்த வரப்பு சுகம் தேவையான்னு, வெறும் தந்தரையில படுத்துட்டாரு பாரு அப்படின்னு நினைச்சான். இவர் இல்ல சாமியார். அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சான், ஆமா இவெல்லாம் ஒரு சாமியாரா? ஏக்கா அப்படி சொல்ற? சாமியார்னா அடுத்த ஆள் என்ன பேசுறாங்கன்னு கேட்கக்கூடாது. இவன் போற வர ஆளுகள்லாம் என்ன பேசுதுன்னு கேட்டுக்கிட்டு படுத்து கிடக்குறானே, இவெல்லாம் ஒரு சாமியாரா? அதுக்கு தான் சொல்றேன், சாமியாரை பத்தியும் பேசக்கூடாது, சாமியார்கள் நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கிறதையும் கேட்டோம்னா இதவே முடியாது. இன்னைக்கு தாங்க ஒரு நம்ம சமூக வலைதளங்கள்ல ஒன்று வைரலா இருக்கு. ஒரு குட்டி சாமியார் வர்றாரு. வந்த உடனே எம்ஆர் ராதாட்ட அவர் வர்றாரு. எம்ஆர் ராதா நடிகவேல் எம்ஆர் ராதா மாதிரி ஒரு நக்கல் பிடிச்சாலும் உலகத்திலேயே பார்க்க முடியாதுங்க. அவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, சாமி யாரு? உடனே அவர் திரும்ப, சாமி யாரு? என்ன நக்கல் பண்றியா? சாமி யாருன்னு உன்னை கேட்டா நீ சாமி யாருன்னு திரும்ப என்னையே கேட்கிற? இல்லைங்க நான் சாமி யாரு. சாமி யாருன்னா என்ன? சன்னியாசிங்க. அப்புறம் சாமியாருன்னு முதல்ல சொன்னேன். இல்லைங்க சன்னியாசிக்கு மாத்து பேர் தாங்க சாமியார். சரி சொல்லு, சாமி யாரு? சாமி யாருன்னு உலகத்துக்கெல்லாம் சொல்றவர் தாங்க சாமி யாரு. சரி சொல்லு, சாமி யாரு? அப்படின்னு அவர் சொல்றாரு, இந்த கிருஷ்ணர் முருகர் அவரெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சொல்லு சாமி யாரு? சரி என்ன வயசு இருக்கு உனக்கு? ஒரு 20 to 25 வயசு இருக்குங்க. பிஞ்சு சாமியார் போல. நீங்க வேற யாரையும் மனசில் நினைச்சுக்கப்படாது. பிஞ்சு சாமியார் போல. வேற எந்த தொழிலை விட இது கொஞ்சம் உனக்கு ஏத்த மாதிரி இருந்ததால நீ சாமியார் ஆயிட்ட. இல்லை வேற ஏதாவது தொழில் கத்திருக்கியா? இல்லைங்க இது ஒன்று தான் கத்திருக்கேன். வேற எப்படி நீ தொழில் கத்துக்குவே? இதான் சிறந்த தொழில், நீ தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லுவார். அதனால சாமியார்கள் இருந்தால் கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்கக்கூடாது. இப்போ கூட இந்த புத்தகத்தை பற்றி நம்முடைய மரியாதைக்குரிய ஆணையர் அவர்கள் சொன்னாங்க, ஏன் படிக்கணும்? நீங்க இந்த ஜென்மத்திலேயே ஒரு 1000 ஜென்மத்து வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, புத்தகத்தை படிக்கணும். ஏன்னா டால்ஸ்டாயினுடைய புத்தகத்தை படித்தால் டால்ஸ்டாய் வாழ்ந்த ரஷ்யாவிலே நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று பொருள். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை படித்தால் ஷேக்ஸ்பியரோடு நீங்கள் தோளிலே கைபோட்டுக் கொண்டு லண்டன் நகரத்தின் வீதிகளிலே நடக்கிறீர்கள் என்று பொருள். இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜென்மம் தாங்க. இதை தாண்டி நீங்க ஒரு 1000 ஜென்மம் வாழணும்
அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது புத்தகங்களை படிப்பதுதான். இதுல இந்த முற்பிறப்பு பிற்பிறப்பு சம்பந்தமெல்லாம் நிறைய வருது. நீங்க இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன உண்டோ அந்த கர்ம வினையை மட்டும் அனுபவிச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு போன ஜென்மத்தில் இங்கே மறுபடியும் எம்ஆர் ராதாவை தான் இழுக்க வேண்டியிருக்கு. அவர் ஒரு இடத்துல திவசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அரிசி, பருப்பு, புடலங்காய், வெண்டைக்காய். உடனே கேட்டுக்காரு, யாருக்கியா? எங்கள் அப்பாவுக்கு தாயா. உங்கள் அப்பா என்ன விரும்பி சாப்பிடுவார்? அவர் கறி மீனா வெளுத்து கட்டுவாருங்க. அப்போனா செத்தவருக்கு அதை கறி மீன் தானே வைக்கணும். அப்புறம் ஏன்னா புடலங்காயும் வெண்டைக்காயும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, அவர் தாங்க சொன்னார். இதெல்லாம் அவருக்கு இல்லை. இப்போ நீ உனக்கு திவசம் பண்ணுறியா, இல்லை இந்த திவசம் பண்ணுறவனுக்கு திவசம் பண்ணுறியா? நீ உண்மையிலேயே உங்கள் அப்பாவுக்கு திவசம் பண்ணால் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு தாண்டா கொடுக்கணும்னார். இதுக்கு மரியாதைக்குரிய திருமுருக கிருபானந்தவர் யார் ஒரு கதை சொல்லியிருக்காருங்க. என்னன்னா, சில பேரோட பேசுகிறோம்னு வைங்களேன், சில உரையாடல் என்பது ஒரு கலைங்க. சில பேர்கிட்ட பேசினா பேச 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 ஆசையாக இருக்கும். சில பேர்கிட்ட பேசுகிறோம்னு வைங்க, பேசி முடிஞ்ச உடனே தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உரையாடுறவங்க நிறையா இருக்காங்க. எனக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு சின்ன விபத்து. அதனால் ஆணையர் ஒன்று கோச்சிக்க வேணாம், ஒன்று எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு பெரிய விபத்து இல்லை, நானே எந்திரிச்சு நடந்து போகிற அளவுக்கு ஒரு விபத்து. அதனால ஒரு மாதம் கால் கட்டு போட்டுக்கிட்டு, 2வது தடவையாக கால் கட்டு போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த நலம் விசாரிக்க வர்றப்ப தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படியெல்லாம் நலம் விசாரிக்க கூடாதுங்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, எங்க கணுக்கால அடிபடக்கூடாதுங்க. கணுக்கால அடிபட்டுருச்சு, நான் என்ன இடத்த ஃபிக்ஸ் பண்ணியா கொடுத்தேன்? முழங்காலா கணுக்காலான்னு. வண்டி விழுந்த வாக அங்கே விழுந்துருச்சு. ஏங்க, மொத்த வெயிட்டு அங்கே தானங்க வருது. சரி, போறப்ப சொல்றாரு, கவனமா இருங்க, வெயிட்டு கீட்டு போட்டுறாதீங்க. இப்போ நான் கால் வலியோட டெய்லி தராசில் ஏறி ஏறி வெயிட் ஏறி இருக்கா இறங்கியிருக்கா. அதை விட உங்களுக்கு சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரை இருக்கு, அது ஒன்றும் பூர்வ ஜென்ம பகையெல்லாம் கிடையாதுங்க, அது எதுவும் இந்த வந்திருக்கு அவ்வளோதான். ஒருத்தர் சொல்றாரு, சர்க்கரை இருந்தால் கூட அது முன்ஜென்ம வினை தான் அப்படின்னு. இப்போ போன ஜென்மத்தில் சாப்பிட்ட சர்க்கரை இந்த வயசு வரைக்கும் எஃபெக்ட் கொடுக்குது பாருங்க. அதனால அவர் சொல்றாரு, நீங்க சர்க்கரை ஏறாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்னங்க செய்யணும்? கவலைப்படாமல் பார்த்துக்கணும். உண்மையிலே ஒரு சம்பவம் நினைச்சுங்க. ஒரு தடவை மஞ்சக்காமாலை வந்து ஜிஹெச்சில் இருக்கும் பொழுது 2 பேரும் பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்தப்போ கேட்டாங்க, மஞ்சக்காமாலையா? ஆமாம். அடிக்கடி ஒன்றுக்கு போனீங்கன்னா மஞ்சளா போகுங்க. ஆமாங்க. கண்ணு மஞ்சளா இருக்குமே? ஆமாம். கை கூட மஞ்சளா தெரியுமே? நான் நினைச்சிட்டேன் வரிசையாக ஆர்டரா சொல்றானே, இவனுக்கு ஒருவேளை மஞ்சக்காமாலை வந்திருக்கும் போல இருக்கு, அதை நினைச்சு தான் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு, ஏங்க உங்களுக்கு மஞ்சக்காமாலை ஏற்கனவே வந்திருக்கான்னு. அதுக்கு தான் சொல்றான், எனக்கு ஏன் வருது? நான் எவன் சொத்துல மண்ணள்ளி போட்டேன், எனக்கு ஏன் மஞ்சக்காமாலை வரப்போகுதுங்கிறான். இப்போ நான் எவன் சொத்துல மண்ணள்ளி போட்டேன்? இப்படி எதுக்கு ஆறுதல் சொல்ற? இப்படி சில பேர் குடும்பத்துக்கு வந்தாலே போகும்பொழுது அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நாரதர்லாம் செத்துட்டாரு நினைக்காதீங்க, வேற வேற பேர்ல ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தர் வந்திருக்கான். நான் சொல்றேன் ஏன் கதை இல்லைங்க, மரியாதைக்குரிய ஐயா கிருபானந்த வாரியார் சொன்ன கதை. அவன் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா, யாராவது நல்லா இருந்தால் பிரித்து விட்ருவான். எங்கள் ஒரு வீட்டுக்கு போனாலும் புருஷ முன்னாடியை பிரித்து விட்ருவான். அண்ணன் தம்பி 4 பேர் தான், 4 பேரையும் 4 வீடாக வச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அவன் இந்த ஊருக்கு வந்திருக்கான், ஒரு சிறப்பு வருகைன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்கள் பெருமை இல்லையா, நான் யாராக இருந்தாலும் பிரித்து விட்ருவையா அப்படின்ட்டு இருக்கான். அப்படி எல்லாம் சொல்லாதே, இந்த ஊரில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அப்படி ஒரு மனமொத்த தம்பதிகள், அவங்கள உன்னால பிரிக்கவே முடியாதியா அப்படின்ட்டு இருக்காப்புல. அதெல்லாம் இல்லையா, கொஞ்சம் சில பிட்டுகளை கொஞ்சம் கூட போட வேண்டியிருக்கும், அவ்வளோதான், பிரிச்சு இல்லாமையாட்டு இருக்காப்புல. அதெல்லாம் பிரிக்க முடியாதியா. அப்படியா? அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கடை வச்சிருக்காருங்க. இந்த அம்மா இது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க. சரி, நேரம் இங்கே போயிருக்கான். அந்த அம்மா யாரோ விருந்தினர் சொல்லி நல்லா இப்போ திண்ணையெல்லாம் இருக்குல்ல, உட்கார வச்சு சோறு போட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் உபசரிச்சிருக்கு. போகிறப்ப சொல்லியிருக்கான், மகாலட்சுமி மாதிரி இருக்கியா. இந்த மகாலட்சுமின்னு எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுங்க. ஒருத்தன் பொண்ணு பார்க்க போயிருக்கேன், அவன் போகலை, இன்னொருத்தன் போயிருக்கான். பொண்ணு எப்படின்னு கேட்டிருக்கான். இவன் சொல்லியிருக்கான், மகாலட்சுமி மாதிரி இருக்கும் அப்படின்னு. சரின்னு நம்பிட்டான். அப்போ இந்த ஃபோட்டோ இதெல்லாம் இல்லைல்ல, தாலி கட்டுறப்ப தான் பார்த்துருக்கான். அவன் பில்டப் கொடுத்த அளவுக்கு அது இல்லை. கூப்பிட்டு கேட்டிருக்கான், என்னையா மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னா, ஆனால் மகாலட்சுமி மாதிரி இல்லையா, சுமாராக இருக்கையான் இருக்கான். அதுக்கு இவன் சொன்னானா, மகாலட்சுமியே சுமாராக தான் இருக்கும், அதை யாரையா நேரில் பார்த்து சிவகாசி காலரில் தானே பார்த்துருக்கேன், விடுறா அப்படின்னு நானா. அந்த மாதிரி சொல்லியிருக்கான். பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கே தாயி, ஆனால் இந்த ஜென்மத்தில் இந்த புருஷன் உனக்கு கிடைச்சது பெரிய விஷயம். ஆனால் வந்து போன ஜென்மம் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிட்டு இருக்கான். இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏங்க, அது சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தையிலையோ, இந்த ஜென்மத்தில் நானும் என் புருஷனும் ஒற்றுமையாக இருக்க, நீங்கள் இடத்த காலி பண்ணுன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. போன ஜென்மத்தில் என்னங்க, வேணா விடுப்பா, எதுக்குப்பா சங்கடப்படுவேன் இப்படி சொன்னால் அந்த பிள்ளை சும்மா இருக்குமா? சொல்லுங்க ஐயா, நான் ஒன்றும் சங்கடப்பட மாட்டேன், நாங்கள் புருஷனை பிரியவே மாட்டேன். இல்லை, இந்த ஜென்மத்தில் அவர் கடை வச்சிருக்காரு, நல்ல மனுஷன் தான். போன ஜென்மத்தில் ஒரு நாயாக இருந்தார்.
இந்த ஜென்மத்தில் அவர் இப்படி இருக்காருன்ட்டு போயிட்டான். நேராக இந்த அம்மாவை முடிச்சுட்டு கடைக்கு போயிருக்கான். இப்போதான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், சாப்பாடுலாம் சாப்பிடு, அப்படி ஒரு சாப்பாடியா, மகாலட்சுமியே மனைவியாக வந்திருக்கு, இந்த ஜென்மத்தில் உனக்கு மனைவியாக இருக்கு, ஆனால் போன ஜென்மம் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு இருக்கேன். போன ஜென்மத்தில் என்ன சிக்கல்னு கேட்டிருக்கேன் அம்மா. வேணா விடுப்பா விடியா அப்படின்னு இருக்காப்புல அவர். இல்லை சும்மா சொல்லுங்க, இல்லை இந்த ஜென்மத்தில் உனக்கு மனைவியாக இருக்கு, போன ஜென்மத்தில் உப்பு ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு, இப்போது கண்டுபிடிச்சிடலான்னு இருக்கான். எது போன ஜென்மத்தில் உப்பு இப்போ எப்படி கண்டுபிடிப்பிய? இப்போவே கண்டுபிடிக்க முடியாது என்ன வைக்கிறாங்கன்னு. உடனே எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, நைட்டு நீ நல்லா அசந்து தூங்குறப்ப 12 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து உன் உள்ளங்கால லேசாக நக்கி பார்க்கும். அது போன ஜென்மத்தில் நாய் ஞாபகம். எதுக்கு நக்குதுன்னா உப்பு வைத்தது உண்மையா பொய்யான்னு. இவன் இதை நவ்வி ஒழுங்காக போனவொன்னே படுத்துருவான் பாவம் அசதியில். அன்னைக்கு தூக்கம் வரல, அந்த இவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு பார்க்கலாம்னு இருக்கான். அதே மாதிரி அந்த அம்மா டெஸ்ட் பண்ணியிருக்கு. அடச்சி நாயன்னு ஓங்கி ஒரு எத்து விட்டுருக்கான். அட போடா உப்பு வித்தவளேன்னு அவன் சொன்னபடி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இந்த கதையை நான் சொல்லலை, வாரியார் சொன்ன கதை. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு போன ஜென்மத்தில் என்ன பண்ணா ஏது பண்ணிக்கிட்டு இருந்தோம், அடுத்த ஜென்மத்தில் மூட்டை கட்டிக்கிட்டு போவோமா பாவத்தை புண்ணியத்தை அப்படின்னு எல்லாம் மண்டையை உடைச்சிக்காதீங்க. நான் சொல்லலை, செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் பித்த மனிதர்கள் அப்படின்னு சாடுறான் மகாகவி பாரதி. நண்பர்களே, இந்த திண்ணை என்பது இப்போ பழையபடி திண்ணை வச்சு வீடு கட்ட முடியுமா? நம்ம யாரும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த வரவேற்பறை என்பதை யாராவது வந்தால் வரவேற்கக்கூடிய இடமாக தயவு செய்து வைத்திருங்கள். 2 வார்த்தை பேசுங்க. யாராவது வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் செல்போனை நோண்டாம வச்சுட்டு, ஒருத்தர் நீங்க அதிகபட்சமாக அவமதிக்கணும்னா அவர் பேசிக்கிட்டு இருக்க நீங்க செல்ல நோண்டனா போதும். இந்த பழக்கம் நம்ம எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு பாருங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்னத்தை சொல்றது? செல்லில் நெருப்பள்ளி போட்டு தான் போகணும். நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. இப்போ காவல்துறை என்ன சொல்லுது? வாகனம் ஓட்டும் போது செல்போன் நோண்டாதீர்கள், அந்த போர்டு அங்கேயும் வைக்கணும். வீட்டுக்கு யாராவது வந்தால் அவரை உட்கார்ந்து விட்டு ஆளுக்கு ஒரு செல்ல நோண்டாதீங்க. நண்பர்களே, இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள மனிதர் பேசுவதே குறைந்து போயிற்று. நீங்க கவிஞர் யுகபாரதி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இந்த அது ஒன்று மட்டும் இல்லை, வரவேற்பறையில் இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்கும். அது என்னது? டிவி. அது நம்ம சொந்த காசுலேயே சனியனை வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போடுவாங்க, ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரு நாய் அடிபட்டிருக்கும், அதுக்கு ஒரு 4 பேரை பேச கூட்டு வந்துடுவாங்க. அந்தந்த இடத்துல இது வரைக்கும் எத்தனை இடத்துல நாய் அடிபட்டிருக்கு, என்ன நாய் 32 அப்படி தாங்க ஒரு நாய் அடிபட்டுச்சுமா ஒருத்தன். இந்த நாயை பற்றி பேசிய அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்கும். இவர் என்ன சொல்றாருன்னா, யுகபாரதி முனியாண்டி விலாஸ் அப்படின்னு ஒரு கவிதை தொகுதி இங்கே கூட இருக்கு, வாங்கி படிச்சு பாருங்க. அதில் என்ன எழுதுறாருன்னா அவர் யுகபாரதி, உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு சில செய்திகள் உண்டு, உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு சில செய்திகள் உண்டு. நல்ல செய்தி எதையும் நீங்கள் கேட்கப் போவதில்லை. நான் ஏதாவது நல்லதாக சொன்னா நீ கேட்க மாட்டேன். கெட்ட செய்தி ஏதாவது சொல்வதாக இருந்தால் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. நல்ல செய்தியை நான் சொன்னா கேட்க போறதில்லை. கெட்ட செய்தியை சொன்னா அந்த மாதிரி செய்தியை தான் தேடி தேடி வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கிறேன். அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்படியா அந்த கவிதை போய் கடைசியாக எப்படி தெரியுமா முடியும்? நான் கடைசியாய் உங்களிடம் சொல்வதற்கு ஒரு செய்தி உண்டு, நீங்கள் இறந்து 2000 வருடம் ஆகிறது. இதுதான் யுகபாரதியினுடைய கவிதை முடிப்பு. இதை ஜெயகாந்தா வேற மாதிரி சொல்லுவார், செத்து போனது தெரியாமையே பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது எப்படி சாகிறதுனா என்ன? இங்க பேரறிஞர் அருணன் வந்து ஒரு தொடர்ச்சியா சில திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். திருக்குறளுக்கு உரை எழுதாதவங்களே கிடையாதுங்க, அவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க. பரிமேலழகர் துவங்கி இன்னைக்கு வரைக்கும் இப்ப கூட பார்த்தா யாராவது திருக்குறளுக்கு உரை எழுதிக்கிட்டே இருப்பார். அதில் யுகபாரதி ஒரு இடத்துல திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது அம்மா சொன்னாங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு திருக்குறளுங்கிற வார்த்தையை சொல்லுகிற பொழுது. அது ஒரு குறள் இருக்குங்க, மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்துள்ள ஆகல நீரபிற. மனசை என்னமா சொல்றான் வள்ளுவன்? மனத்துக்கண் அப்படிங்கிறான். யுகபாரதி என்ன சொல்றாருன்னா, ஏன் மனத்துக்கண் அப்படின்னு வள்ளுவ பேராசான் சொன்னான்னா, நீங்க உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருக்குங்க, இந்த கண்ணில் மட்டும் ஒரு தூசி விழுந்துருச்சுன்னு வைங்களேன், உடனடியாக வந்து என்ன செய்யும்? கண்ணீரை சுரக்க வைத்து அந்த தூசியை வெளியேற்றுவதற்கு எல்லா முயற்சியையும் கண்கள் எடுக்கும் இல்லையா? அதுபோல ஏன் மனசை வள்ளுவன் கண்ணுன்னு சொன்னானாமா? ஒரு அழுக்கான சிந்தனை உள்ளே விழுந்து விட்டால் எவங்குடிய கெடுக்கலாம்னு நினைச்சிட்டா அந்த மனசு உடனடியாக நீ நினைக்கிறது தப்புடா, அப்படியெல்லாம் நினைக்காதடா, நல்லவனாயிரான்னு கண் எப்படி கண்ணீரை கொண்டு தூசியை அகற்றுகிறதோ அதுபோல மனம் என்கிற கண் கெட்ட சிந்தனையை தீய சிந்தனையை உடனடியாக வெளியேற்றும் என்பதற்காகத்தான் வள்ளுவன் மனத்துக்கண் மாசு இளநாதல் அப்படின்னா. கூட சொர்க்கம் நரகம் குறித்து பேசுறாங்க, இதையும் வள்ளுவன் சொல்லி வச்சிருக்காங்க.
ஏன் வள்ளுவனை யாராவது இந்த கோடாலி கொண்ட போடுறது கூட தப்பு தாங்க. எனக்கு தெரிஞ்ச அவன் இல்லற வாழ்க்கையில் முழுசாக அனுபவிச்சுட்டு தான் போய் சேர்ந்திருக்கேன். ஒரே ஒரு குறள் சொல்றாங்க, சொர்க்கம் நரகம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஒருத்தன் மனைவியும் கணவன் இருக்கான். அந்த கணவன் சொல்றான், அந்த தாமரை கண்ணான் படைத்த உலகம் இருக்குல்ல, சொர்க்கம் இருக்குல்ல, சொர்க்கம் இருக்குல்ல. சொர்க்கம்னா நமக்கு ஏராளமான கற்பனைகள் இருக்குல்ல. சோமபானம் இருக்கும், சுராபானம் இருக்கும், 24 hours கடை திறந்துருக்கும். அங்கே திலோத்தமை, ஊர்வசி, ரம்பை இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே நல்லவனாக இருந்தால் அதெல்லாம் அங்கே போய் அனுபவிச்சுக்கலாம். இதான் சொர்க்கம் பறித்த மனிதனுடைய அதிகபட்ச சிந்தனையே. ஆனால் இந்த இடத்துல சொர்க்கம்னா வள்ளுவன் என்ன தெரியுமா சொல்கிறான், அவளுடைய மென் தோள்களில் சாஞ்சிக்கிட்டு சொல்கிறான், ஏண்டி அம்மா என்னமோ சொர்க்கம் சொர்க்கங்கிறாங்களே, உன் தோளில் சாஞ்சிருக்கல, இதை விடவா ஒரு பெரிய இன்பத்தை, மகிழ்ச்சியை, சுகத்தை அந்த சொர்க்கம் தந்துவிடக் கூடும் என்று சிந்தித்தவன் வள்ளுவன். யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கலாம் இப்படி தாங்க அந்த நேரத்தில் பேசுவாங்க, இல்லைங்க, இதாண்டா சொர்க்கம். நண்பர்களே, நான் பேச்சு நிறைவு பகுதிக்கு வர்றேன். நீலகேசி அருணர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். இப்போ வந்து மணிமேகலை, சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீலகேசி பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியாது. குண்டலகேசி ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க. குண்டலகேசி முழுசா கிடைக்கலங்க. குண்டலகேசி கிடைக்கலாம் மந்திரிகுமாரி படத்தையாவது பார்த்துருங்க. மந்திரிகுமாரி படம் தான் குண்டலகேசி கதை. அதில் ஒருத்தர் புருஷக்காரன் என்ன பண்ணியிருக்கான், பொண்டாட்டியை கூப்பிட்டு போகிறான் எங்க மலை மேலே ஏற்றி கொள்றதுக்கு. அங்கே தான் திருச்சி லோகநாதன் பாடியிருப்பார், வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். அப்போ அந்த அம்மா கேட்கும், இவன் இந்த குலகார பையன் எங்கே கூப்பிட்றான்னு தெரியாமல், ஆஹா மாறுதம் வீசுவதாலே அப்படின்னு அது பாடிக்கிட்டே போகுது. பெண்கள் வந்து நான் அடிக்கடி சொல்கிறதுங்க, ஆண்களை விட அறிவாளி. மேலே கூப்பிட்டு உடனே சொல்லியிருக்கிறான், நான் வந்து உன்னை கீழே தள்ளி கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உஷாராயிடுச்சு. அடா இழிச்சாப்பையில இதுக்காடா இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து அதுவும் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு சொல்லியிருக்கேன், என்ன இருந்தாலும் நான் வந்து கற்பு கரசி இல்லையா, பத்தினி இல்லையா, ஆமாம் சாகிறது சாக போகிறேன், அது உங்கள் கையால் சாகிறது எவ்வளோ பெரிய புண்ணியம். இருந்தாலும் உங்களை 3 சுற்றி உங்கள் காலில் விழுந்துட்டு அப்புறம் என்னை பிடிச்சி வதக்குன்னு தள்ளி விடுங்க, நான் செத்தறேன் இருக்கு. இவனும் நம்பிட்டேன். 3 சுற்றி வந்து வதக்குன்னு இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அது இறங்கிருச்சு. இதுதான் குண்டலகேசி கதை. ஆனால் நீலகேசி வேறங்க. முழுக்க தத்துவமும் வியாக்கியானமும் தாங்க இப்போ நடந்திருக்கு. எவ்வளவு தத்துவங்கள், கேள்வி பதில். இப்போலாம் சொன்ன பிள்ளைகளை சொல்கிறேன், பேசாத வாய மூடு அப்படின்னு. இது தமிழுக்கே எதிரானதுங்க. பிள்ளைங்க பேசட்டுங்க. நீலகேசி முழுக்கவுமே தத்துவ உரையாடல் தாங்க. அதில் ஒரு பௌத்தனுக்கும் சமணத்தை சேர்ந்த நீலகேசிக்கும் உரையாடல் நடக்குது. நீங்கள்லாம் இப்போ கூட யோசிச்சிருக்கீங்களா, வலிக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஆன்மான்னு சொல்கிறீங்கல்ல, உயிர்னு சொல்கிறீங்கல்ல, நீலகேசியும் மொக்கான் அப்படின்னு ஒரு பௌத்தனும் பேசுகிறாங்க. வலிக்குதுன்னு சொல்றீங்க, அது ஆன்மாவுக்கு வலிக்குதா, உடலுக்கு வலிக்குதா, உயிருக்கு வலிக்குதா, உடலுக்கு வலிக்குதா? இந்த கேள்வி எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே உட்காந்து பேசியிருக்காங்க. அதுவும் திண்ணையில் உட்காந்து தான் பேசியிருக்காங்க. அப்படி பேச்சா பேசுங்க. இப்போ வலிக்குதுன்னா உயிருக்கு வலிக்குதா, உடலுக்கு வலிக்குதா? கால் உடைஞ்சிச்சுன்னா உயிருக்கு உடைஞ்சிச்சா, உடலுக்கு உடைஞ்சிச்சா? இப்படியெல்லாம் ஏராளமான கேள்விகள், பதில்கள். எனவே நண்பர்களே, இந்த திண்ணை என்பது ஒரு உரையாடலுக்கான விரிந்து பரந்த ஜனநாயகத்தின் குறியீடாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைய வரவேற்பறைகள் என்பது மனித மனங்களைப் போலவே சுருங்கி கிடக்கிறது. அது யாரும் உள்ளே வரவிடாமல் தடுக்கிறது, உரையாடல் செய்ய விடாமல் தடுக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்ன வள்ளுவன் அடுத்த நிமிஷமே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு எப்பொருள் எத்தன்மையத்தை ஆயினும் நல்லா யோசிக்கடா அப்படின்னு சொல்லியிருக்கான். எனவே நண்பர்களே, நாம் செய்ய வேண்டியது உரையாடலை, கருத்து பரிமாற்றத்தை. ஒரு பேரறிஞன் சொல்கிறான், உனக்கு எதிரான ஒரு கருத்தியல் வென்று விடுமானால் உன்னை சேர்ந்த இறந்தவர்கள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு பிடிக்காத, உங்களை வெறுக்கிற, உங்களை அழிக்க நினைக்கிற ஒரு கருத்தியல் வெற்றி பெறுவிடுமானால் நீங்கள் அல்ல, உங்களுக்கு முன்னால இறந்த உங்கள் முன்னோர்கள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று ஒரு அறிஞன் சொல்கிறான் என்று சொன்னால், அது எப்படியா செத்து போனவன் எப்படியா பாதுகாப்பா இருப்பான்? நண்பர்களே, உங்கள் வரலாற்றை திருத்தி எழுதுவார்கள், உங்கள் முன்னோர்களை கொச்சைப்படுத்துவார்கள், உங்கள் கல்வியை கேள்வி கேட்பார்கள். எனவேதான் இந்த கருத்தியல் யுத்தம், சித்தாந்த யுத்தம் என்பது காலம் காலமாக நடந்து வருகிறது. நான் எந்த கருத்தியலையும் முன்வைக்கவில்லை. ஆனால் யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதைத்தான் திண்ணையும் வரவேற்பறையும் நமக்கு சொல்லித் தருகின்றன. உரையாடலுக்கான திண்ணைகள் விரிந்து கிடக்கட்டும், வரவேற்பறைகள் விசாலமாக இருக்கட்டும். அதற்கான வாசலை திறந்து விடுவதுதான் இந்த புத்தகம்.
நீங்கள் சொர்க்க நரகம் பற்றிலாம் ரொம்ப கவலைப்படும். ஜென் ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். ஜென் புத்தகம் ஒன்று இருக்குங்க. அதில் என்னென்ன சொர்க்கத்துக்கு ஒரு வாசல் இருக்குது, நரகத்துக்கு ஒரு வாசல் இருக்கும்ல உள்ளதால உள்ளே போக முடியும். ஒரு துறவிகிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், தளபதி ஐயா சொர்க்கம் நரகங்கிறாங்களே, சொர்க்கத்துக்கான வாசல் எப்படி இருக்கும், நரகத்துக்கான வாசல் எப்படி இருக்கும்? அவர் கம்முன்னு இருக்கார். இவன் திரும்ப கேட்குறான், யோ என்ன கம்முன்னு இருக்க, சொர்க்கத்தின் வாசல் எப்படியா இருக்கும், நரகத்தின் வாசல் எப்படி இருக்கும்? அவர் ஒரு 10 நிமிஷம் வச்சு கண்ணை முடிச்சு, தம்பி சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கார். இவன் கேட்டது உயரிய சித்தாந்த வேதாந்த கேள்வி. சொர்க்கத்தின் வாசல் எப்படி இருக்கும், நரகத்தின் வாசல் எப்படி இருக்கும், தம்பி சோத்துக்கு என்ன பண்றேன்னு கேட்டிருக்கார். அவன் சரி பொறுமையாக சொல்லியிருக்கான், ஐயா நான் மன்னருக்கு அடுத்த பொசிஷனில் நான் தான் இருக்கேன், சோத்து பிரச்சனையே கிடையாது, எனவே நீங்கள் சொல்லுங்க, சோத்துக்கு நான் ஒன்றும் சோத்து கவலை இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்கள் தான் பெரிய துறவி. திரும்ப இவர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே சொல்லியிருக்காரு, நீ தளபதி தான், பெரிய ஆள் தான், சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னு இருக்கார். இவன் கடுப்பாகி என்ன பண்ணிட்டான், உடை வாழை எடுத்து அந்த ஆளை வச்சுட்டு, இன்னையா நான் தளபதிக்கிட்டே பேசுறியா? உடனே அந்த துறவி சொன்னாரான், நரகத்தின் வாசல் எதுன்னு கேட்டியல்ல, பொறுமையா கேள்வி கேட்ட நீ பதட்டப்பட்டு என்ன கொல்ல வந்தியல்ல, இதுதான் நரகத்தின் வாசல் அப்படின்னாராம் துறவி. உடனே சாரி சாமி மன்னிச்சுக்குங்க, மன்னிப்பு கேட்டியல்ல, இதான் சொர்க்கத்தின் வாசல், போய் வா என்றாராம் துறவி. எனவே சொர்க்கம் நரகம் எல்லாம் மேலே தேடாதீங்க, எதா இருந்தாலும் கீழே குனிஞ்சு தேடுங்கன்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு, இந்த பெரும் சபைக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.